உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோயில்ல வச்சு பேசின பேச்சுக்கு இப்ப ஜானகிக்கு அருள் வந்துருச்சுப்பா. பாத்தியா பரத்தனும், ஓ முன்னால எப்படி சவுடால் பேசிட்டு இருக்கான்னு. இவளையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. சத்தம் போட்டு பேசினா எல்லாம் உண்மையாயிடாதுக்கா, விடு. ஏய், என்னடி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? ஏய் விடுறி. ஏய் லேடிஸ்க்குள்ள சண்டை நடக்கும்போது உனக்கு என்ன வேலை? அதானே, அவங்களே பேசி தீத்துக்குவாங்க. நீ ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. வெயிட் பண்றா. உன்னோட ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சு வேதனாகி. பழைய மாதிரி மிரட்டி உருட்டி காரியத்தை சாதிக்கலான்னு நினைக்காத. முன்னாடி நான் தனி ஆளு, ஆனா இப்போ என் மாப்பிள்ள கூட இருக்கான். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் நாட்களை எண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில துரத்தியே தீருவேன். ஜாக்கிரதை. வா வேலா, போலாம். என்ன வேதனாகி, ரொம்ப வலிக்குதாமா? இதுங்க இந்த ஜென்மத்துல திருந்தாதுங்க. அந்த வீரசேகர் உனக்கு மயக்க மருந்து கொடுத்துதானே உன் கூட அந்த மாதிரி போட்டோ எடுத்தான். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது, பிளட் டெஸ்ட் எடுக்க போறீங்களா? என்ன வேலை இதெல்லாம்? அத்தை, நீங்க தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை நம்பவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ஐயாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு நடந்தது தட்டி கேட்க உன் கூட வேற ஆள் இல்ல, அதனால நீ தனியா கஷ்டப்பட்ட. ஆனா இன்னைக்கு நானும் வேலைன்னு உன் கூட இருக்கோம். உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அதுக்காக தான் நாங்க ஏதாவது பிளான் பண்ணி உன் மேல எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுமா ப்ளீஸ். சாம்பிள் எடுக்கலாமா சார்? நீங்க எடுங்க. மேடம், உங்க பேர் என்ன மேடம்? ஜானகி. பிரதர், இதோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? நாளை கிடைச்சிடும் சார். சரி. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க.
வழி நான் இவரை விட்டுட்டு வந்துடுறேன், வாங்க. ஆ முதல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிவு கட்டியே ஆகணும். ஆமா, முடிவு கட்டணும், கட்டணும், முடிவு கட்டணும். ஏய் வேதநாயகி, வேதநாயகி விடு. விடியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற நீ? விடியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாயா, ஆமாயா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. யார கேட்டு நீ என் ரூமுக்குள்ள வந்த? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு. இல்ல நடக்கிறதே வேற. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நான் உன் ரூம்குள்ள வரதுக்கு எவன்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும்? இத பாரு, நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன். இதுல வந்து நீ என்ன வெறுப்பேத்தி பார்க்காத. அப்புறம் மொத்த வெறியையும் ஒன்ன வச்சு தீட்டுக்குவேன், பாத்துக்க. அதான் குடோன்ல அவன் சொன்னானே, அந்த வீரசேகரன் கிட்ட குறுக்க எம வந்தாலும் போட்டு தள்ளுன்னு நீ அவன்கிட்ட சொன்னல்ல, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. தெரிஞ்சுக்கிட்டியா? அதுதான் நான். புருஷனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னோட வழியில குறுக்க வந்து நின்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இப்படி ரத்த வரி புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கற? வயசாக வயசாக பொறுமையும் பக்குவமும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடான்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி வெறி புடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் நீ இப்பவும் இருக்கிற. ஏண்டி தெரியாம தான் கேக்குற? கட்டின புருஷனை கொல்லுவேன்ற, சொந்த தம்பிய கொல்லுவேன்னு சொல்ற, தம்பி பொண்டாட்டிய கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்படி எல்லாத்தையும் கொன்னுட்டு நீ மட்டும் இருந்து என்னடி சாதிக்க போற? நாங்க எல்லாருமே வேண்டாம்னா வேற என்னதாண்டி வேணும் உனக்கு? ஏய், அதிகாரம், அதிகாரம், அந்த பவர், அந்த பவர் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன். அந்த பவர் என் கைக்கு வராம நான் ஓயவே மாட்டேன், ஓயவே மாட்டேன். பவர் வேணுமாடி? ஏண்டி இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதாடி? இதுக்கு போயா இத்தனை வருஷமா இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அடி பைத்தியக்காரி. இந்தாடி நீ கேட்ட பவர். இதுக்காகத்தானே நீ இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிற. நல்லா அனுபவிச்சுக்கோ, ஆசை தீர அனுபவிச்சுக்கோ. அனுபவி, அனுபவி. நீதானே கேட்ட பவர். அனுபவி, அனுபவி, நல்லா அனுபவி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.